ஒன்றிணைந்து வெல்வோம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் வணக்கம். நான் லோகேஸ்வரி மோகன். தலைப்புச் செய்திகள். மலேசிய சிங்கப்பூர் வீச்சேல் பயண திட்டம் நாடொன்றுக்கு 1500 பேருக்கு மட்டுமே அனுமதி. டிசம்பர் 18 சரவா சட்டமன்ற தேர்தல். இஜி துக்கார் ஆசிரியர்கள் பணி இடமாற்ற விண்ணப்பம் டிசம்பர் 6ஆம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்படும். வரும் 29ஆம் தேதி தொடங்கும் மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான தரை வான் மார்க்க வீட்டியல் தடுப்பூசி நிறைவு செய்தோருக்கான போக்குவரத்து திட்டத்தில் நாளொன்றுக்கு மொத்தம் 1500 பயணிகளுக்கு மட்டுமே முதலில் அனுமதி வழங்கப்படுகிறது. இப்போதைக்கு பேருந்து போக்குவரத்து மட்டுமே அதில் அனுமதிக்கப்படுவதாகவும் ஏனைய வாகனங்களுக்கான அனுமதி கட்டம் கட்டமாக அறிவிக்கப்படும் என்றும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. வீட்டியல் லேண்ட் திட்டத்தின் கீழ் தனிமைப்படுத்துதல் இன்றி சுகாதார, பாதுகாப்பு, குடிநுழைவு நடைமுறைகளை ஒருங்கிணைத்து இரு நாட்டு எல்லை கடந்த போக்குவரத்து அனுமதிக்கப்படுகிறது. மலேசிய சிங்கப்பூர் இருவழி உறவுகளையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்தும் நோக்கில் இந்த ஒத்துழைப்பு மேற்கொள்ளப்படுகிறது. இரு நாட்டு குடிமக்கள், நிரந்தர வசிப்பிட தகுதி பெற்றோர், நீண்ட கால பயண அனுமதி அட்டை கொண்டிருப்போர் இந்த சலுகையை அனுபவிக்கலாம். அத்துடன் அவர்கள் கோவிட்-19 தடுப்பூசியை நிறைவு செய்திருப்பதுடன் 12 வயதுக்கு கீழ்ப்பட்ட சிறார், பெற்றோர் அல்லது பாதுகாவலருடன் பயணிக்கலாம். பேருந்து டிக்கெட் வாங்கும் முன் பயணிகள் திரையில் காணும் அகப்பக்கத்தில் பதிவு செய்து அனுமதி பெற வேண்டும். மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் தடுப்பூசி பெற்றோர் விகிதம் 95 விழுக்காட்டை எட்டியிருப்பதை தொடர்ந்து இந்த தளர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 12வது சரவாக் சட்டமன்ற தேர்தல் டிசம்பர் 18ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. டிசம்பர் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் நாளாகவும் டிசம்பர் 14 முன்கூட்டி வாக்களிப்பு நாளாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக அதன் தலைவர் டாக்டர் அப்துல் கனி சலே தெரிவித்தார். தேர்தல் பரப்புரைகளை மேற்கொள்ள 12 நாள் அவகாசம் வழங்கப்படுகிறது. இம்மாதம் 2ஆம் தேதி வரை பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் பட்டியல் இந்த தேர்தலில் பயன்படுத்தப்படும். அதேவேளை 12வது சரவா சட்டமன்ற தேர்தலுக்கு 15 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு தேவைப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக டாக்டர் அப்துல் கனி குறிப்பிட்டார். அத்தேர்தலில் வாக்களிக்க 12,52,014 பேர் தகுதி பெற்றுள்ளனர். நவம்பர் 3ஆம் தேதி சரவா சட்டமன்றம் கலைக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு மாநில தேர்தல் நடத்தப்படுகிறது. சரவா சட்டமன்ற தேர்தல் தொடர்பில் குச்சிங்கில் நடைபெற்ற சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்விவரங்களை வெளியிட்டார். அச்சந்திப்பு ஆர்டிஎம் டிவி 1 நேரலை செய்யப்பட்டது. பிகேசி கோவிட்-19 சிறப்பு உதவி நிதி நாளை தொடங்கி வழங்கப்படும். வறிய நிலை குடும்பங்கள், திருமணமாகாதோர், மூத்த குடிமக்கள் என 7 லட்சம் பேர் அதன் வழி பயனடைவர். அதற்காக 30 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தங்கு டத்தோஸ்ரீ ஜாஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார். ஒட்டுமொத்தமாக பிகேசி உதவி நிதிக்காக 460 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டது. 3 கட்டங்களாக வழங்கப்படும் இந்த சிறப்பு நிதியின் வழி 1 கோடி மக்கள் பலனடைவர். 3ஆம் கட்ட பிகேசி உதவி நிதி டிசம்பர் தொடங்கி வழங்கப்படும். அதில் வறிய நிலை மற்றும் B40 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்காக 120 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த நிதியுதவி வாயிலாக 38 லட்சம் பேர் பயனடைவர். 2022 வரவு செலவு திட்டத்தில் பிகேஎம் மலேசிய குடும்ப நிதியுதவி உட்பட மக்கள் பயனடையும் வகையில் பல்வேறு உதவி திட்டங்களை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளதையும் நிதி அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அடுத்த ஆண்டு பிகேஎம் மலேசிய குடும்ப நிதியுதவி திட்டம் தொடரப்படும். அதில் 96 லட்சம் மக்கள் பயனடையும் வகையில் 820 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தங்கு டத்தோஸ்ரீ ஜாஃப்ருல் குறிப்பிட்டார்.
இவ்வேளையில் பிரிஹாத்தின் சிறப்பு மானியம் அங்கீகரிக்கப்படாதோருக்கு புதிய விண்ணப்பமின்றி இயல்பாகவே BKM மலேசிய குடும்ப உதவி பரிசீலிக்கப்படும் என நிதி அமைச்சர் தெரிவித்தார். உண்மையிலேயே உதவி தேவைப்படுவோர் அதனை பெறுவதிலிருந்து விடுபடாதிருப்பதை இது உறுதி செய்யும் என அவர் கூறினார். பன்துவான் பிரிஹாத்தின் ரயாட் அல்லது பன்துவான் ஹாஸ் COVID-19 உதவி திட்டங்களில் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படாதோரும் மலேசிய குடும்ப உதவி திட்டத்தின் கீழ் பரிசீலிக்கப்படுவர் என தங்கு டத்தோஸ்ரீ ஜாஃப்ரோல் உறுதியளித்தார். வட்டியின்றி தவணை முறையில் காப்புறுதி பெறக்கூடிய மை ஈஸி கவர் திட்டத்துக்கான உடன்படிக்கை இன்று கையெழுத்தானது. அத்திட்டத்தின் மூலம் 16 லட்சம் பொதுச் சேவை ஊழியர்களும் இலக்கிடப்பட்ட தனிநபர்களும் பயன்பெறுவர் என மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ M. சரவணன் கூறினார். சொக்சோ சமூக பாதுகாப்பு அமைப்பு, ஏடெக் இன்ஷோர் மற்றும் மை அங்காசா அமானா நிறுவனங்கள் ஆகியவை அந்த உடன்படிக்கையில் கையொப்பமிட்டன. மை ஈஸி கவர் திட்டத்தின் கீழ் அச்சலுகையை பெற B40 தரப்பினருக்கும் முன்னுரிமை வழங்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். லைசன்ஸ்களை புதுப்பிக்கும் பொழுது அவர்கள் கடந்த காலங்களைப் போல உடனடியாக பணம் கட்டி அதை செய்யாமல் தவணை முறையில் செய்வதற்குரிய ஒரு புதிய சலுகையை இப்பொழுது அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். ஓய்வூதியம் பெறுகின்றவர்கள், சொக்சோவில் உபகார சம்பளம் பெறுகின்றவர்கள் மற்றும் தனியார் துறைகளில் வேலை செய்கின்றவர்களுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்த வேண்டும் என்று ஏற்பாட்டாளர்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். அத்திட்டத்திற்காக 20 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதன் கீழ் குறைந்த வருமானம் பெறும் பொதுச் சேவை ஊழியர்கள் 10 மாதங்களுக்கு தவணை முறையில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மை ஈஸி கவர் திட்டத்துக்கான உடன்படிக்கை கையெழுத்திடப்படுவதை பார்வையிட்ட பின் டத்தோஸ்ரீ M. சரவணன் செய்தியாளர்களை சந்தித்தார். EG துக்கார் மூலம் அடுத்த ஆண்டு பணி இடமாற்றத்திற்கு விண்ணப்பம் செய்த ஆசிரியர்கள் அதற்கான முடிவுகளை டிசம்பர் 6ஆம் தேதி பெறலாம். ஆசிரியர்கள் முன்கூட்டியே தங்களை தயார்படுத்திக் கொள்ள அது ஏதுவாக இருக்கும் என கல்வி மூத்த அமைச்சர் டத்தோ டாக்டர் ரட்ஸி ஜிடீன் தெரிவித்தார். டிசம்பர் 6ஆம் தேதி கல்வி அமைச்சு அந்த முடிவுகளை அறிவிக்கும் என ஃபேஸ்புக் அகப்பக்கத்தில் பதிவேற்றம் செய்த காணொலி வாயிலாக டத்தோ டாக்டர் ரட்ஸி ஜிடீன் கூறினார். இவ்வாண்டுக்கான பள்ளி தவணை முடிவுற இன்னும் சில நாள்களே எஞ்சியுள்ள நிலையில் ஆசிரியர்கள் EG துக்கார் முடிவு குறித்து கேள்வி எழுப்பி வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இவ்வேளையில் கடந்த மாதம் 31ஆம் தேதி வரை 97.5 விழுக்காடு ஆசிரியர்கள் COVID-19 தடுப்பூசியை நிறைவு செய்திருக்கின்றனர். 2017 தொடங்கி இதுவரை சரவாக்குக்கு மாற்றலாகி செல்ல கோரிய 1023 கல்வி சேவை அதிகாரிகளின் விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டன. பணி வெற்றிடம், தேர்வு பாடத்துக்கான தேவை மற்றும் சேவை தேவை அடிப்படையில் அந்த பணியிட மாற்ற விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டன. அது பற்றி மேலும் விவரித்த கல்வி துணை அமைச்சர் டத்தோ டாக்டர் மா ஹங்சூன், பள்ளி மற்றும் தொழிற்பயிற்சி கல்லூரி கல்வி சேவை அதிகாரிகளின் பணியிட மாற்ற விண்ணப்ப வழிகாட்டி மேம்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பணியிட மாற்ற நடவடிக்கைகள் முறையாகவும் ஆக்ககரமாகவும் மேற்கொள்ளப்படுவதை இது உறுதி செய்யும். தீபகற்ப மலேசிய மாநிலங்களில் குறைந்தது 5 ஆண்டுகள் ஒரே மாநிலத்தில் சேவையாற்றிய அதிகாரிகளுக்கு அதில் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. சரவா, சாபா, லாபுவானில் அது 3 ஆண்டுகளாக இருப்பதாக துணை அமைச்சர் கூறினார். இவ்வேளையில் COVID-19 தடுப்பூசியை நிராகரித்த ஆசிரியர்கள் பள்ளிகளில் ஒதுக்கி வைக்கப்படுவதாக தகவல் அறிந்தோர் அது பற்றி கல்வி அமைச்சிடம் புகார் அளிக்கலாம். அத்தகைய சம்பவங்கள் பற்றி விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என டத்தோ டாக்டர் மா உறுதியளித்தார். ஊழியர் சேமநிதி வாரிய சந்தாதாரர்களின் சேமிப்புக்கு உத்தரவாதம் அளிக்க பல்வேறு அணுகுமுறைகள் ஆராயப்படுகின்றன. அவ்வகையில் 2022 முதல் காலாண்டில் அறிமுகப்படுத்தப்படவிருக்கும் ஐசாயாங், ஐலிண்டுங் முன்னெடுப்புகள் மக்களுக்கு உதவும் என நிதி துணை அமைச்சர் ஷஹார் அப்துல்லா தெரிவித்தார். மக்களின் வாழ்க்கை சுமையை குறைப்பதில் ஐசினார், ஐசித்ரா போன்ற முயற்சிகளும் மக்களின் சுமையை குறைக்க உதவியதை அவர் சுட்டிக்காட்டினார்.
வேளாண் உணவுத்துறையில் குறிப்பாக நெல் விவசாயத்தில் பருவநிலை மாற்றம் மீதான தாக்கம் உணரப்படுகிறது. 2017 தொடங்கி 5 ஆண்டுகளில் தீபகற்ப மலேசியாவில் 40,828 ஹெக்டேர் நெற்பயிர்கள் வெள்ளத்தில் அழிந்ததும், வறட்சியால் 9,336 ஹெக்டேர் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டதும் அதற்கு சான்று என வேளாண் உணவு தொழில் அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ரோனல்ட் கெண்டி குறிப்பிட்டார். அதற்கு தீர்வு காண எல்லா பருவங்களிலும் தாக்குப்பிடிக்கக்கூடிய விதை நெல் உற்பத்தி செய்யப்படும் என அவர் தெரிவித்தார். 2018 தொடங்கி இவ்வாண்டு ஜூன் வரை இணையம் வாயிலான சிறார் பாலியல் தொடர்பான 11 புகார்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த குற்றச்செயலை ஒடுக்க பல்வேறு முன்னெடுப்புகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோ சித்தி ஜைலா முகமது யூசுப் தெரிவித்தார். இவ்வேளையில் COVID-19 தடுப்பூசியின் ஊக்க மருந்தளவை இன்னும் பெறாத நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாளை அது செலுத்தப்படும். காலை 9 மணி தொடங்கி பிற்பகல் மணி 1 வரை நாடாளுமன்ற கிளினிக்கில் அவர்கள் அதனை பெற்றுக் கொள்ளலாம் என மக்களவை துணைத் தலைவர் டத்தோ முகமது ரஷீத் ஹஸ்னூன் தெரிவித்தார். மலேசிய பொருட்களை வாங்கும் இயக்கமும் மலேசிய விற்பனை திட்டமும் அடுத்த ஆண்டு தீவிரப்படுத்தப்படும். அவை உள்நாட்டு பொருளாதாரத்திற்கு கூடுதல் வருவாயை ஈட்டி தந்துள்ள வேளை இலக்கிடப்பட்டது போல் சிறந்த அடைவு நிலையை பதிவு செய்திருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். அந்த இயக்கத்தை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் 2022 வரவு செலவு திட்டத்தில் 3,30,00,000 ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மலேசிய பொருட்களை வாங்கும் இயக்கம் 330 கோடி ரிங்கிட் வருவாயை ஈட்டியது. அதேவேளை கடந்த ஆண்டு 4ஆம் காலாண்டில் மலேசிய விற்பனை திட்டம் 13,590 கோடி ரிங்கிட் விற்பனை மதிப்பை பதிவு செய்ததை பிரதமர் இவ்வேளையில் சுட்டிக்காட்டினார். விநியோக வர்த்தகத் துறையை மேலும் உந்தச் செய்யும் பொருட்டு உள்நாட்டு வாணிப பயனீட்டாளர் விவகார அமைச்சு தொடர்ந்து பல்வேறு ஆக்ககர உள்நாட்டு பொருளாதார மீட்சி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதை அவர் மேற்கோள் காட்டினார். தலைநகரில் நடைபெற்ற 2020ஆம் ஆண்டுக்கான உள்நாட்டு வர்த்தக விருது நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி அதனை குறிப்பிட்டார். நீரிழிவு, மன அழுத்தம் போன்ற தொற்றா நோய்களால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை கலக்கம் அளிக்கும் வகையில் உள்ளது. 2019ஆம் ஆண்டுக்கான NHMS தேசிய சுகாதார நோயுற்ற தன்மை கணக்கெடுப்பில் ஏறத்தாழ 34 லட்சம் பெரியவர்கள் அவ்விரு வகை தொற்றா நோய்களுக்கு இலக்காகி இருப்பதாக சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன் தெரிவித்தார். 2016-2025 வரைக்குமான தொற்றா நோய்களுக்கான தேசிய வியூக திட்டத்தை மையமாக கொண்டு அந்நோய்களை ஆரம்ப கட்டத்திலேயே தடுக்கும், கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளின் மீது சுகாதார அமைச்சு கவனம் செலுத்தும். நடப்பில் உள்ள கொள்கைகள், திட்டங்கள், சேவைகள் ஆகியவை நடைமுறை வாழ்க்கைக்கான சுகாதார தேவைகளையும் தாயின் உணவு பழக்கம் உட்பட அனைத்து நிலையிலான ஆரோக்கிய வாழ்க்கை முறைகளையும் கருத்தில் கொண்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். நாட்டில் இன்று 5,755 பேருக்கு COVID-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. நேற்று பதிவான எண்ணிக்கையை காட்டிலும் அது அதிகமாகும். நாட்டில் அப்பெருந்தொற்றுக்கு இலக்கானவர்களின் மொத்த எண்ணிக்கை 26,02,835 பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்று 4,908 பேர் தொற்றிலிருந்து மீண்டனர். 47 பேர் அந்த கொள்ளை நோய்க்கு பலியானார்கள். அவர்களுள் 10 பேர் மருத்துவமனைக்கு வெளியே உயிர் இழந்தவர்கள். இதுவரை SPNB தேசிய வீடமைப்பு நிறுவனத்தின் கீழ் 27,500க்கும் அதிகமான வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் 1,968 வீடுகள் கட்டுமானத்தில் உள்ள வேளை மேலும் 1,841 வீடுகள் திட்டமிடல் நிலையில் உள்ளன. மக்கள் நட்புறவு வீடமைப்பு திட்டத்தின் கீழ் குறிப்பாக B40 பிரிவினருக்காக 47,754 வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் டத்தோஸ்ரீ ரிசால் மரிக்கான் நைனா மரிக்கான் தெரிவித்தார். இவ்வாண்டு நாடு முழுவதும் மேலும் 6,000 வீடுகளை கட்ட அமைச்சு இலக்கிட்டுள்ளது. சரவாக்கில் 4,878 வீடுகளை SPNB கட்டி முடித்திருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அதில் கைவிடப்பட்ட வீடுகளை மறுசீரமைக்கும் திட்டத்தின் கீழுள்ள 497 வீடுகளும் அடங்கும் என்றார் அவர்.
நாட்டின் மர தளவாட ஏற்றுமதி அடுத்த ஆண்டில் 2 மடங்காக அதிகரித்து 2500 கோடி ரிங்கிட்டாக பதிவாகும் என கணிக்கப்படுகிறது. இவ்வாண்டில் பதிவான மர தளவாட விலையை அடிப்படையாக கொண்டு அது கணிக்கப்பட்டிருப்பதாக தோட்டத் தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டத்தோ ஜுரைடா கமருடீன் குறிப்பிட்டார். மர தளவாட ஏற்றுமதி உயர்வின் மூலம் மத்திய ஆசியா, மத்திய கிழக்கு நாடுகள், ஒசேனியா ஆகியவற்றில் புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்க இயலும் என அமைச்சர் கோடி காட்டினார். கடந்த ஆண்டை காட்டிலும் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கில் தற்போது 14 விழுக்காட்டு ஏற்றுமதியை நாட்டின் மர தளவாட துறை பதிவு செய்திருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் உட்பட பிரிட்டன், அமெரிக்கா ஆகியவற்றுக்கு மலேசியாவில் இருந்து அதிகமான மர தளவாடங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. உள்நாட்டில் தயாரிக்கப்படும் தளவாடங்கள் உயர் தரம் கொண்டவை என்பதை அது புலப்படுத்துவதாக டத்தோ ஜுரைடா கூறினார். தலைநகரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். 2021 முதல் 2025 ஆண்டு வரையிலான இலக்கவியல் வியூக திட்டத்தை மேம்படுத்த 2,80,00,000 ரிங்கிட்டை புறநகர் மேம்பாட்டு அமைச்சு ஒதுக்கியுள்ளது. அந்த 5 ஆண்டு கால வியூக திட்டம் தொலைநோக்கு, வியூக இலக்கு, தகவல் தொழில்நுட்ப தொடர்பு செயலாக்கத்துக்கான வரைவையும் அடக்கியிருப்பதாக அமைச்சர் டத்தோ ஸ்ரீ மஹாசிர் காலித் தெரிவித்தார். அந்த திட்டத்தை மேம்படுத்த 4 முதன்மை கூறுகள் பயன்படுத்தப்படும். ஒருங்கிணைந்த இலக்கவியல் சேவை, அண்மைய மற்றும் பாதுகாப்பான தொழில்நுட்ப அடிப்படையிலான இலக்கவியல் உள்கட்டமைப்பை வலுப்படுத்துதல், தகவல் தொழில்நுட்ப நிபுணத்துவத்தை வலுவூட்டுதல், முழுமையான தகவல் தொழில்நுட்ப நிர்வாகம் ஆகியவை அந்த 4 கூறுகளாகும். 14 வியூகங்கள், 78 இலக்கவியல் திட்டங்களுடன் அந்த 4 அடிப்படை கூறுகளும் செயல்படுத்தப்படும். அவை அரசாங்கம் மற்றும் அமைச்சின் குறிக்கோளுக்கு ஏற்ப இருப்பதை உறுதி செய்ய தொடர் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் கூறினார். புறநகர் மேம்பாட்டு அமைச்சின் அலுவலகத்தில் நடைபெற்ற 2021-2025 வரைக்குமான இலக்கவியல் வியூக திட்ட அறிமுகம் மற்றும் புத்தாக்க தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட போது அமைச்சர் விவரங்களை குறிப்பிட்டார். தொடர்ந்து நாளை முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்குமான எரிபொருள் விலை நிலவரம். RON 95 ரக பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் மாற்றமில்லை. RON 97 ரக பெட்ரோல் விலை 3 சென்ட் குறைந்துள்ளது. RON 95 ரக பெட்ரோல் தொடர்ந்து 2 ரிங்கிட் 5 சென்னுக்கு விற்கப்படும். அதேவேளை டீசல் விலை லிட்டருக்கு 2 ரிங்கிட் 15 சென்ட் என நிலைநிறுத்தப்படுகிறது. ஆயினும் RON 97 ரக பெட்ரோல் விலை 3 சென்ட் குறைந்து 3 ரிங்கிட் 5 சென்னுக்கு விற்கப்படும். தலைநகர் புக்கிட் ஜாலில் தேசிய அரங்கில் நடைபெறவுள்ள மலேசிய கிண்ண காற்பந்து போட்டியின் இறுதியாட்ட நுழைவுச் சீட்டுகளின் விலையில் மாற்றமில்லை. 2019ஆம் ஆண்டு விற்கப்பட்ட அதே விலையிலேயே இம்முறையும் நுழைவுச் சீட்டுகள் விற்கப்படும். பொது இருக்கைகளின் விலை 50 மற்றும் 70 ரிங்கேட், பிரீமியம் இருக்கைகள் 80 ரிங்கேட், கிராண்ட்ஸ்டாண்ட் இருக்கைகள் 150 ரிங்கேட் எனவும் விற்கப்படும் என மலேசிய காற்பந்து லீக் சங்கத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி ஸ்டுவர்ட் ராமலிங்கம் தெரிவித்தார். இவ்வாண்டு அந்த போட்டியின் செலவுகள் அதிகரித்திருந்த போதிலும் காற்பந்து ரசிகர்களின் வற்றாத ஆதரவால் நுழைவுச் சீட்டுகளின் விலை நிலைநிறுத்தப்பட்டதாக அவர் கூறினார். தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் அனுமதியோடு 20,000 இருக்கைகளுக்கான நுழைவுச் சீட்டுகள் விற்கப்படும். இருப்பினும் 100வது ஆண்டாக இப்போட்டி நடத்தப்படுவதால் இறுதி ஆட்டத்தை மேலும் விமரிசையாக்கும் வகையில் இருக்கைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும்படி ரசிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எதிர்வரும் சனிக்கிழமை பிற்பகல் 12 மணி தொடங்கி பொதுமக்கள் www.tickethotline.com என்ற அகப்பக்கத்தின் வாயிலாக நுழைவுச் சீட்டுகளை வாங்கலாம். குறளும் விளக்கமும். குறள் 782. நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு. அறிவுள்ளவர்களுடன் கொள்ளும் நட்பு பிறை நிலவாக தொடங்கி முழு நிலவாக வளரும். அறிவில்லாதவர்களுடன் கொள்ளும் நட்போ முழு மதிப்போல் முளைத்து பின்னர் தேய்பிறையாக குறைந்து மறைந்து போகும். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. COVID-19 கொள்ளை நோயை ஒன்றிணைந்து வெல்வோம். நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம்.